சுகுமார் அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு டெய்லி மதிய உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சமைச்சிட்டு இருக்கிற பக்கத்துல இருக்கிற கிராம மக்களை நேரா கூட்டு வந்து அவங்களோட ஒன்றிணைந்து அண்ணன் என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காங்க நம்ம அவங்க நேரா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ரிட்டர்ன். ஓகே. லண்டன். லண்டனில் படிச்சிங்களா? ஆமாம். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வகையில் கொஞ்சம் சரியில்லை. அதனால் நான் பிகேம் அவரா அனாதை சமயத்தில் ஐ எம் பிளானிங் டு கமிட் சூசைட். யாருமே இல்லையா உங்களுக்கு? தனியாக தான் இருக்கீங்க? இருக்காங்க சார். 5 பிரதர்ஸு, நாங்கள் 4 சிஸ்டர்ஸு. ஏன் நீங்கள் குடும்பத்துலேருந்து வெளியில் வந்தீங்க? Family is the problem means that they don't have, actually they are not committed anything specially. இது இந்த மாதிரி இருக்குன்றதுனால அவங்க எல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க வெயிட் பண்றாங்களா? எங்கள் சொந்தக்காரங்களும் யாரும் இல்லை. வீடு கட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? ஆமாங்க. ஓகே. துணியெல்லாம் எடுத்து தருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, செலவு காசெல்லாம் கொடுப்பாங்க. எங்கேருந்து வந்துருக்கீங்க? பணிக்குமட்டியில். ஏம்மா என்ன எங்கள் சைடு எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. இந்த அண்ணன் எனக்கு தெய்வம் மாட்டம் வந்தாருங்க. கருப்பை போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் எங்கள் தாய் பிள்ளைகளை யாருமே வந்து பார்க்கலைங்க. இந்த அண்ணன் வந்தாங்க, மளிகை ஜாமானமெல்லாம் வாங்கி போட்டாங்க, என் பிள்ளை நல்லா படிக்க வச்சாங்க. என் பிள்ளை இந்த ட்ரிப்பு காலேஜே முடிக்க போகிறாளுங்க, ஒரு டிகிரி வாங்க போகிறாளுங்க. அவர் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் மனநலமை பாதிக்கப்பட்டு மெடிசன் எடுத்துகிட்டு தான் தூக்கமாக வரும். நான் இப்போ சாப்பாட்டுக்கு குறையில்லாமல் வாழ்கிற இந்த 6 மாதம் வரனா சுகுமார் அண்ணன் தான். சுகுமார் அண்ணன் தெரியுமா உனக்கு? அவர் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். எங்களுக்கு யூனிஃபார்ம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாம் அவர் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. பாப்பா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வயசு ஆகுது. உட்காரவே முடியாது அந்த கண்டிஷன். பிறவிலேயே இருந்து இப்படி. இந்த தம்பியை பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வாயெல்லாம் மூட முடியாமல் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இங்கே நின்றுட்டுருக்க இவங்க தான் தெய்வம். மோஷன் வந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த தாய் வடிவத்தில் இருக்கிற இந்த கடவுள் பார்த்து அவங்களுக்கு செய்கிறது தான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஒரு செகண்ட் கண்ண மூடி உட்காந்தாலே நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ நல்லா வச்சுருக்காது இறைவனுங்கிறது தெரியும். இடையில ஒரு காய்மண், சின்ன காய்மண் ஆகி செப்டிக் ஆனதுங்க. செப்டிக் ஆகி அப்படியே அது புழு வேறுச்சு, அது காலை எடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு காலை டிஃபன் சாப்பிட்றதே அவரோட உதவியோடு தான் நாங்கள்லாம் சாப்பிட்றதே. எங்களுக்கெல்லாம் எதாக இருந்தாலும் மனசார வேணாம், சுகுமார்கிட்ட கேட்டால் எதுவுமே கிடைக்கும். கல்வி உதவியாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி சொன்னோம்னா அந்த ஸ்பாட்டுக்கே போய் நேரடியாக விசாரித்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதுக்கு பிரிண்டர் எடுத்து கொடுத்தாரு. அது வாங்க நான் மாவாட்டி விற்றுட்டு இருக்கேன். மேற்கொண்டு மாவாட்டுறதுக்கு எனக்கு பெரிய கிரைண்டர் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கிறார். பொண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கு, செகண்ட் இயர். இந்த தம்பி டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் பிஏ காலேஜில். கணவர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிங்க்ஸுக்கு அடல்ட் ஆகி ரொம்ப கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகி இப்போ டெட் கண்டிஷனில் இறக்கும் தருவாயில் இருக்கார். அதுலேருந்து நம்ம என்ன முடிவு பண்ணால் இந்த தம்பிகளை படிக்க வைக்கிறதா முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு உங்களுக்கு? கேஸ் வாங்கியிருக்கிறாங்க, மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறாருங்க, மாதமானா வாங்கி கொடுக்குறாருங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாருங்க. 4 குழந்தைங்க இருக்குது, 4 குழந்தைங்க படிக்க வைக்கிறாரு, எல்லாம் யூனிஃபார்ம் வாங்கி தரான்றாங்க. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னு எனக்கும் புரியல, எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன் உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? ஏன் எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு ஓடி போயிட்டு? காதல் கல்யாணம் பண்ணீங்களா நீங்க? இல்லைங்க, வீட்டில் பார்த்து தாங்க செஞ்சோம். வீட்டில் பார்த்து தானே? வீட்டில் பார்த்து செஞ்சது. ஏன்டா அழுகுற? ஏன் எதுக்கு அழுகுறீங்க? அப்பா ஞாபகம் வந்துச்சா? எதுக்கு அழுகுறீங்க? இங்கே பார்த்து தள்ளிங்க. ஏன் அழுகுற? அம்மா அழுகுறாங்கண்ணா. எங்கள் அப்பாவுக்கு முதியோர் உணவு அவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரிங்க கால் எங்கேயும் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாதுங்க. அதனால தையல் மிஷினு அந்த அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கூட பிறந்த அண்ணனாட்ட எங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆண்டவனாக கொடுத்த வரமுன்னு தான் அவங்க சொல்லணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்களாம்மா? நம்மளே இப்படி இருக்கிறவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு சீப்படுறதை விட இப்படியே இருந்துக்கலான்னுட்டு இப்படியே இருந்துட்டு ஒரு வேலை வெட்டி தெரியாதுங்க. என்ன பண்ணுறது, இப்படியே இருக்காங்க. உதவி பண்றதுக்கு வேற ஒருத்தர் சொந்தக்காரங்க இல்லைங்க. இந்த அண்ணங்க ஏதோ கொண்டு வந்துக்கிறோம். சரி விடுக்கா, அழுகா. சரி சரி சரிப்பா, பார்த்து வேலை துணிமணிங்க, அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. மாதம் மளிகை ஜாமான் மாதம் மளிகை ஜாமான் கொடுத்துருவாங்க, வீட்டு வாடகை கொடுத்துருவாங்க. சாப்பாட்டுக்கு நம்ம இதாக இருந்துச்சோம்பா. தம்பி எல்லாம் நடக்க முடியாது, சொந்தக்காரர் பார்க்க மாட்டாங்க.
யாருமே இல்லை தம்பி. எனக்கு மக்களெல்லாம் செத்து போச்சு. ஒரு மகன் இருந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நான் வந்துட்டேன், அப்படியே வந்துட்டேன். மாதம் மாதம் வாடகையும் கொண்டு வந்து தருது. கால் வலிக்கு சுகர் மாத்திரை, ப்ளஷர் மாத்திரை, சத்து மாத்திரையும் வாங்கி தருது. அவர் சுகுமார் அண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா நான் ஒரு நாள் நடு ரோட்டில் வந்தாங்கண்ணா, வீடு ஒன்றும் இல்லைண்ணா, வீட்டுக்கார துரத்து விட்டுருச்சுண்ணா, நடு ரோட்டில் வரோம். அப்போ இந்த அண்ணன் ஸ்டவ்வு, பாத்திரங்க எல்லாமே வாங்கி தந்தாங்கண்ணா, மல்லிகை ஜாமான் மாதிரிலாம் வாங்கி தந்தாங்கண்ணா. சுகுமாரன் தெரியுமா உனக்கு? என்ன பண்றாரு உனக்கு? மாமா நோட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து, படிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்து, உறவி எல்லாம் செய்வாங்க. ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி தராரு, வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு மாசம் மாசம் வாடகை தராரு. இவ்வளவு நல்லதையும் செய்யறாரு. நீங்க நிறைய படிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டு இந்த மாதிரி அண்ணன் உதவி பண்ற, சுகுமார் அண்ணன் உதவி பண்ற மாதிரி நீங்களும் மக்களுக்கு நிறைய உதவி பண்ணணும். பண்ணுவியா? பண்ணுவேன். நீ என்ன சொல்ற? பண்ணுவேன். நீ பண்ணுவியா? என்ன பண்ணுவ? உதவி பண்ணுவியா? உதவி பண்ணுவியா? ஆமா, உதவி சமாதாரி. நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 11th படிக்கிறேன். அப்பா இல்லை எனக்கு, அதுங்காட்டியும் அவங்க தான் படிக்க வைக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து நெசவு தொழில். என்னை வந்து படிக்க அண்ணாவும் இருக்காங்க, நான் 2 பேர் இருக்கோம். 2 பேர்த்தையும் படிக்க வைக்க முடியாத சுச்சுவேஷன். என்னோடய காலேஜ் ஃபீஸ் அதெல்லாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பாய் எடுத்து விழிக்கிற பாய் அவர் எது எடுத்து கொடுக்குறாரு. மழை வந்தால் கொடையும் எடுத்து கொடுக்குறாரு. குளிருக்கு வந்து சொட்டரு கொடுக்குறாரு. எல்லாம் உதவி செய்கிறாருப்பா. நான் எங்கேயும் போகிறதில்ல. வீட்டுக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்றாரு. ஒரு நாள் கண்ணு வலியோடு அழுதுட்டு ஒரு கோயிலில் உட்காந்துருந்து கூப்பிட்டு போய் சொந்த ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணாங்க. கோயிலில் உட்காந்துருக்கும் போது கூட்டிட்டு போனாரா? அழுத்திக்கிட்டு இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் எனக்கு 10,000 மேலே இருக்குங்க செலவு பண்ண. கண்ணாடியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டி அவங்க வந்து கடந்த 6-7 வருஷமாக நம்ம உணவு கொடுத்துட்ருக்கோம். இந்த உணவு கொடுத்துட்ருக்க இடையில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மகள் வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. அப்புறம் அவங்க பேத்திக 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணி 10வது 12வது இன்னைக்கு பிஎஸ்சி ஐடி படித்து இன்னைக்கு 3rd இயர் கடைசி செமஸ்டர் கடைசி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வர முடியல. இன்னைக்கு அவங்க டிகிரி முடிக்கிறாங்கன்னா இறைவனோட அருளாலையும் நல்ல உள்ளவங்களோட தயவுனாலையும் தான் இது நடந்துட்டுருக்கு. இது எனக்கு மகன் சாமி. உங்கள் மகனா? என் மகனே தானுங்க. நான் சும்மாவே நான் செத்தாலே மகன் தான் போடணும். என்னை தூக்கி அவங்க அப்பனையே என்னையே அவர் தான் போடணும் சாமி. என்னை இவர் விட்டு எங்களுக்கு வேற யாரும் இல்லை சாமி. அவங்க தான் அது மகா இது மகா. அவங்க 2 பேரும் எங்களை தூக்கி போட்டு குளிர் போட்டால் போது சாமி. எங்களுக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம் சாமி. எங்களுக்கு அது ஒன்று போது சாமி. இவங்க நல்லா இருக்கணும். 300 பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அது எந்த விதத்தில் உதவி பண்றீங்க, எப்படி பண்றீங்க? இரவு நேரமானாலும் நான் தூங்குறதுக்கு 12 மணி ஆகும். எந்திரிக்கிறது 2 மணிக்கு எந்திரிச்சிருவேன். விடிய ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி யார் யாருக்கு என்ன தேவைன்னு என்னோட லிஸ்ட் அவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லார் ஜோப்பில் எடுத்தாலும் பணம் இருக்கும். என் ஜோப்பில் எடுத்தாக்க லிஸ்ட்டு தான் இருக்கும். மருந்து லிஸ்ட் இருக்கும், மண்டப லிஸ்ட் இருக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கான லிஸ்ட் இருக்கும். தனிநபராக இருந்து வேலைக்கு போனோம்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் செய்வாங்க. எனக்கு வந்து 24 மணி நேரமே இவங்க எல்லாருமே நம்ம என்னுடைய ஒரே குடும்பமாக தான் பார்க்குறேன். கடவுள் மனித வாழ்க்கை வந்து நிலையில்லாததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவர் கூட இணைஞ்சு நானும் முழுசாக இந்த சேவையில் இறங்கினதுனால எனக்கும் திருப்தியாக இருக்குது. இதில் நீங்களும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க. இப்போ இப்படி கஷ்டப்படுற குழந்தைகளை முன்னேறும்போது அவங்க இன்னும் 4 பேர்த்துக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இதனால் நம்ம சமூகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த சேவையில் பங்கெடுத்துட்டு இருக்குது என்னுடைய அப்பா, என்னுடைய மகன். கடந்த 8 வருஷமாக இந்த சேவை போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக இறைவனோட அருளால். இப்போ மதிச்சிட்ருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் இந்த 300 பேர்த்துக்கு உணவு கொடுக்க போகிற சேவையை நீங்களும் பார்க்க போகிறீங்க. பலாக்காய் பிரியாணி திருப்தியாக சாப்பிடுங்க. 2 அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, துணிமணி கொடுக்குறாங்க, போர்வை கொடுக்குறாங்கப்பா, பாய் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் உங்களை தான் விரும்புகிறோம். உதவி செய்கிறாங்கன்னா ஒருத்தர் மறக்கப்படாதுங்க. சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை தான் நினைக்கணும். பலாக்காய் பிரியாணி இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இடம் தான் சுகுமார் அண்ணன் வந்து டெய்லி 300 பேர் சமைக்கிற கூடாரமா இருக்கு. நம்ம உள்ள போய் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இடத்துல தான் டெய்லி 300 பேருக்கு சமைச்சு சாப்பாடு வெளியில கொண்டு கொடுத்துருக்காரு சுகுமார் அண்ணா. இந்த இடம் பாத்தீங்கன்னா 300 பேருக்கு பார்சல் பண்ணும்போது இந்த பேப்பர் விரிச்சு இலையெல்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பாடு வாங்க வெளியிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் அங்கே நிறைய பேர் வராங்க. வரும்போது ரொம்ப சிரமமாயிடுது. மற்றவங்க கொடுக்குற பொருள்லாம் அங்கே வைக்கிறதுக்கும் சிரமமா இருக்கு. ரோட்ல தெரியறவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, வசதி இல்லாதவங்க, கை கால் உடைஞ்சவங்க எல்லாத்தையும் கூட கூட்டாந்து வச்சுட்டு ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆசிரமம் அமைச்சு எல்லாத்தோட வாழ்நாள் முழுக்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆசிரமம் அமைக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு சில நல்ல உள்ளம் கொண்டவங்க நினைப்பாங்க.
நினைப்பீங்க. அவரோட நம்பரை நாங்க போட்டுருவோம். தயவு செய்து அவருக்கு உதவி பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பண்ணாலும் அவருக்கு வந்து 100 பேர் சேர்ந்தா அவருக்கு பெரிய உதவியா போய் சேரும். அந்த உதவி வச்சு அவர் இல்லாத உள்ள கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு பேருக்கு உதவி பண்றாருன்னு. இன்னும் அவர் உதவி பண்ணணும் எங்க கட்டது கையில் சார்பா நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அவர் எந்த மாதிரி சப்போர்ட் பண்றாரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு அவர் மூலியமா? அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அவருக்கு மக்கள் சப்போர்ட் இன்னும் நல்ல சிறப்பாக பண்ணுவார். அந்த அண்ணன் நல்லா இருக்கணுங்கண்ணா. 100 ஆயுசு போட்டு குட்டி பிள்ளைங்க மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லாட்ட ஆயுசு போட்டு கேட்குறேங்கண்ணா. உலக மக்கள் அனைவருமே மேற்கொண்டு இன்னும் உதவி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு 300 பேரா இருக்கிறது இன்னும் 2 வருஷத்துல 3000 பேரா உயரும். மேற்கொண்டு எங்க எல்லாத்துக்குமே வேணுங்கிற உதவி வீட்டுக்கே வந்து சேருது. அவர் இன்னும் 100 வருஷத்துக்கு அவர் நல்லா இருக்கு. அவர் நல்லா இருந்தா தான் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. அவர் நம்பித்தான் எல்லாருமே என்ன போல் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறோம். அவர் 100 வருஷத்துக்கு அவர் குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கும். எங்களையும் அவர் காப்பாற்ற நல்லா இருப்பாரு. இதே மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஃபேமிலியை வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இது வந்து இதோட முடியாமல் இன்னும் பெருசாக நடக்கணும். என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வீட்டுக்காரரால் விட்டு போட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை தேடி கண்டுபிடிச்சி அவர் உதவி பண்ணுறாரு. இன்றைக்குமே யாருக்குமே பஞ்சமே இருக்காது. வாழ்நாள் முழுதும் மகராசர் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் மேலும் மேலும் அவர் நல்லா இருக்கணுங்க சார். அதாவது 100 வருஷத்துக்கு மேலே அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணுங்க. சுகமாக இருக்கணும், நல்ல குடும்பமாக வாழணும். நீங்களும் நல்லா இருக்கணும், கொடுக்கவங்களும் நல்லா தான் இருக்கணும். நான் சாகிற வழி நீங்களும் பார்க்கணும், அந்த தம்பியும் பார்க்கணும். சொல்கிறதுக்கு வாய் வருது இல்லைக்கா. மில் வேலைக்கு போயிருந்தேன். யாருமே உதவி செய்யலை. அப்புறம் சுமார் சார் தான் வந்து அப்புறம் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. என் பிள்ளை 3 வேளை வயிறார சாப்பிட்றதுனா சூப்பர் சார் அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகுமார் அண்ணனுடைய நம்பர் 3 நம்பர் இது எங்களுடைய சேனல்ல கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவர் கலாக்கா பிரியாணி சாப்பிடுங்க. சந்தோஷம். போயிட்டு வரணுங்க.